ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏடி அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பைசெக்டரா அப்படிங்கிறத நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளில் கொஞ்சம் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரமோட ஆப்போசிட்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா ஏடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் மீட் பண்ணுது இல்லையா, அந்த ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட அடுத்த ரெண்டு சைடோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே, ஸோ இப்போ இதில் கான்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏடி அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிறத நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் அந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாங்கிறதுனால கான்வர்ஸ் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் வந்து மீட் பண்ணுற சைட்ஸோட ரேஷியோ அப்படின்னா BD by DC இஸ் ஈக்குவல் டு அந்த ட்ரையாங்கிளோட அடுத்த ரெண்டு சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது AB by AC. ஸோ அதை எழுதியாச்சு. அதோட வேல்யூஸ் கொடுக்கும்போது 1.5 by 3.5 5 by 10 கிடைக்குது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10 பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோன்னா இந்த சைடில் வந்து நமக்கு வேல்யூ வந்து 3/7 கிடைக்குது. இந்த பக்கம் வந்து 1/2 கிடைக்குது. இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் AD இஸ் நாட் த ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் A இன் ட்ரையாங்கிள் ABC. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நமக்கு நாட் த பைசெக்டார் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தோம்னா அதுலேயும் வந்து அந்த ட்ரையாங்கிளோட கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நம்ம AD அப்படிங்கிற லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டாராங்கிறத செக் பண்ண தான் போகிறோம். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி அந்த வேல்யூஸ் பார்க்குறோம். ஸோ அந்த லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை டிவைட் பண்ணுற ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது BD by DC. ஸோ 1.6 by 2.4. அந்த ட்ரையாங்கிளோட அதர் ரெண்டு சைட்ஸ்ன்னு பார்க்கும்போது AB by AC. ஸோ 4/6. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10 பண்ணி ரிமூவ் பண்ணோம்னா 16/24. இந்த பக்கம் 4/6. சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து 8 டேபிளில் 2 சார், 8 டேபிளில் 3 சார், இது ரெண்டும் 2 டேபிளில் பண்ணும்போது 2 சார் 3 சார். ஸோ 2/3 2/3ன்னு ஈக்குவல் ரேஷியோ கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் AD இஸ் த ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் A. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நாட் ஆங்கிள் பைசெக்டார்னு வந்தது, செகண்ட் சப்டிவிஷனில் ஆங்கிள் பைசெக்டார்னு வந்துருச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.